கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வசன தீபம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். சகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்துல நாம் திரும்பும்போது அவர் நம்மிடத்தில் திரும்புவார் என்று சொல்லி இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பார்க்கும்போது மனம் திரும்ப சொல்கிறாரு. அப்படின்னா பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து தேவ சமூகத்தில் நம்ம தேவனை நோக்கி காத்திருக்கும்போது அந்த பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய காரியம் எல்லாத்துக்குமே தெரியும். அவள் உள்ளத்தில் அந்த விசுவாசத்தோடு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி வைராக்கியமாக அவருடைய வஸ்திரத்தை அவருக்கு பின்னாடி போய் அவள் தொட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கூட இருந்த சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ ஜனங்கள் உங்களை நெருங்கி இருக்கிற இந்த வேலையில் என்னை தொட்டது யார் என்று சொல்லி எப்படி நீங்கள் கேட்கலாம்? யார் தொட்டதுன்னே தெரியாதே, அத்தனை பேர் சூழ்ந்திருக்காங்களேன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவள் தன்னுடைய சரீரத்தில் சுகமடைந்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல தான் அந்த ஸ்திரீ அவர் திரும்பி பார்த்த உடனே, அதாவது தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டுச்சு. வல்லமை புறப்பட்ட உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த உடனே அந்த சாட்சி வெளிப்படுது. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை நோக்கி திரும்பணும். நம்ம கர்த்தரை நோக்கி திரும்பும்போது அவர் நம்மை நோக்கி திரும்புவார். அப்போ அவள் என்ன செய்திருக்கிறா, உள்ளத்தில் அப்படியே விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தே தீரணும். எவ்வளவோ வைத்தியம் பார்த்து சுகமடையாத அந்த ஸ்திரீ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் அப்படியாக ஒரு உள்ளத்தில் தீர்மானத்தை எடுத்து அவள் அப்படியாக என்ன செய்கிறாள், அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். அவர் திரும்பி பார்த்துன்னு சொல்லி வேதவசனம் அங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. திரும்பி பார்த்து அவர் கேட்குறாரு, என்னை தொட்டது யார், என் வஸ்திரங்களை தொட்டது யார்? புரியுதுங்களா? அப்போ தேவன் திரும்பும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாகும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாகும். நீண்ட காலம் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கடந்து வரும். அதே போல தான் பர்திமேயு குருடன் இல்லையா? அந்த குருடர்கள் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு இடத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து போகிறாரு. அப்போது அந்த மனுஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே கடந்து போகிறவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இயேசு இப்படி போகிறாருன்ட்டு. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான். அவன் கூப்பிட்றத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவனை அதட்டுறாங்க. இவன் போய் எதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க. இவன் கூப்பிட்டெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ அவனை மிரட்டுறாங்களா, அதட்டுறாங்களா, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நீ அப்படி கூப்பிடாதன்ட்டு. ஆனால் அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரே தீர்மானமாக உறுதியாக நின்று மறுபடியும் அதிக சத்தத்தோடு அந்த தடைகளெல்லாம் பார்க்காதபடி அவன் கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் நிற்கிறாருன்னு சொன்னாலே அவன் வருவதற்கு வெயிட் பண்ணி திரும்பி பார்க்குறாருன்னு தான் அர்த்தம். அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? உடனே அவனுக்கு அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை திரும்பி பார்க்கணும். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய சாட்சிகள் இதெல்லாம் கண்டு கர்த்தர் நம்மளுடைய கிரயங்கள், தியாகங்கள் எல்லாவற்றையும் அவரை தொடுகிற காரியங்கள் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்து அவர் திரும்பி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவரிடத்திலிருந்து நமக்கு வல்லமை புறப்படும். அவரிடத்திலிருந்து அற்புதங்கள் நடக்கும். அதே நேரத்தில் பாவத்தில் இருந்து நாம் மனம் திரும்பி விடுதலையாகி பரிசுத்த பாதைக்கு நேராக நாம் செல்ல முடியும். அதனால் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை திரும்பி பார்க்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் திரும்புவதற்குரிய என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணுன்றத வேதத்தில் இன்னும் ஆழமாக தியானிங்க. நான் இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார 3 நிமிஷத்துக்குள்ளார கொடுக்குற சின்ன ஒரு குட்டி தியானமாக இருக்கிறனால முழுமையாக அநேக காரியங்களை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தியானிங்க. கர்த்தர் அந்த தியானத்தை கேட்டு அதன் வழியாக வெளிப்படுத்த
வெளிப்பாடுகளை உங்களுக்கு அனுப்பி இன்னும் அநேக வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர் மூலமாக கடந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்வார். ஆமேன்.